எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கொடுக்கிறீர்களோ அங்க அவங்க மத்தியில பேசுகிற தெய்வமே, அவங்க மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது தகப்பனே பாவியாய் அடினை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது சுவாமி. அது இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய இருதயத்திலும் ஊடுருவி சென்று இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் சிறுகணும் நீங்க பெருகணும் சுவாமி. உங்க நாம மாத்திரம் மையப்பட கர்த்தரை உதவி செய்யுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் நினைத்த கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை மூப்பர் யாவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தம் காணலையே. நல்லா இருக்கீங்களா? ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிறு நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. யாரு வெளிச்சம்? இயேசுவோட வெளிச்சமா? யாரு வெளிச்சம்? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. யாரு வெளிச்சம்? நம்ம வெளிச்சம். அங்கால என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நம்மளுடைய நல்ல கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, நம்ம பிதாவை அவங்க எல்லாரும் மகிமைப்படுத்துறதுக்காக படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வெளிச்சம் அவங்க முன்னாடி பிரகாசிக்கணுமா? நமக்கு இப்ப கிறிஸ்துமஸ் சீசன், இன்னைக்கு கூட பேசிக்கிட்டோம். இது சீரியல் பல்ப் எல்லாம் போட போறோம் அப்படிதானே? நம்ம சர்ச்சில் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஸ்டார் தொங்க விட்டுருவோம் அப்படிதானே? ஏன் தொங்க விடுறோம்? ஏன்னா டிசம்பர், ஏன் கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதனால ஸ்டார் தொங்க விடுறோம். ஏன் தொங்க விடணும்? அப்படி ஸ்டார் போடாட்டா கிறிஸ்துமஸ் கிடையாதா? கிறிஸ்து நம்ம வீட்டுல பிறந்திருக்காரு அப்படியா? ஆண்டவர் பிறந்த சமயத்துல நட்சத்திரம் தான் என்ன செஞ்சது? ஆண்டவர் பிறந்த இடத்த நோக்கி வழி காமிச்சு கொடுத்தது. சரியா? அது ஒரு சைனா நம்ம பாக்குறோம். சோ அந்த வெளிச்சத்தை நம்ம வாசல்ல தொங்க விடுறோம். சோ கிறிஸ்து பிறப்ப நம்ம சிம்பாலிக்கா என்ன செய்யறோம்? இது மூலமா நம்ம சொல்றோம். இந்த வெளிச்சம் நம்ம வாசல்ல போட்டிருப்போம். நைட் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டார் மாத்திரம் கிடக்கும். பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம வெளியில ரோட்ல வண்டியில போகும்போதோ, பைக்ல நம்ம கார்ல போகும்போதோ அப்படியே இந்த டைம்ல பார்த்தோம்னா நிறைய சிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப அழகழகா, ரொம்ப பளிச்சு அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான ஒரு புதுமையை பார்க்கலாம். ஒவ்வொரு ஷேப்ல ஸ்டார்ஸ் இருக்கும். அதை பார்க்கும் போதே நம்மளே அறியாம அப்படியே ஸ்மைல் பண்ணுவோம் அப்படிதானே? பிள்ளைகளும் அழகா ஸ்மைல் பண்ணுவோம். அங்க அந்த ஸ்டார் பாருங்கம்மா, இந்த ஸ்டார் பாருங்கன்னு சொல்லி பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம வீட்டுல போட்டோன்னே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் ஸ்டார் போட்டிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் பக்கத்துல உள்ள பிள்ளைங்களாம் அங்க பாரு அந்த ஸ்டாரு, இங்க பாரு இந்த ஸ்டார், அப்புறம் பிள்ளைங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டார் மாத்திரம் எரியும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த வெளிச்சம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கூட போகும். கொஞ்சம் அங்க தள்ளி வரைக்கும் தெரியும் இந்த வெளிச்சம் அப்படிதானே? அந்த வெளிச்சம் தெரியுது. நமக்குள்ள வெளிச்சம் இருக்கா? நம்ம வெளிச்சம் பக்கத்து வீட்டுக்கு தெரியுதா? ஸ்டார் வெளிச்சம் நம்ம போடுற லைட் வெளிச்சம் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்குலாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள வெளிச்சம் இருக்கா? வீட்டு வாசல்ல வெளிச்சம் இருக்கு, வீட்டுக்குள்ள லைட்டு போட்டு வெளிச்சம் வருது. நமக்குள்ள வெளிச்சம் இருக்குதா? ஆண்டவங்க அப்படிதான் கேக்குறாங்க. உங்கள் வெளிச்சம் வாசிங்க, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்றாரு.
பிரகாசிக்கணும். கண்டிப்பா உங்க வீட்டு ஸ்டாரு பிரகாசிக்கணும்னு சொல்லவே இல்லை. உங்கள் வெளிச்சம், உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுங்கிறாரு. நமக்குள்ள முதல்ல வெளிச்சம் இருக்குதா? அது வெளிச்சம் சீரியல் லைட் மாதிரி இருக்குதா, அல்லது குண்டு பல்பு மாதிரி இருக்குதா, அல்லது நல்ல மெர்க்குரி லைட் மாதிரி இருக்குதா, அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்குதா? எந்த அளவுக்கு பவர் இருக்கு நம்ம வெளிச்சத்துல? நம்ம வெளிச்சத்தோட பவர் என்ன? இந்த ஸ்ட்ரீட் லைட் ஒரு லைட்டு போட்டாலும் அந்த சரௌண்டிங் ஃபுல்லா தெரியும் வெளிச்சம், அப்படிதானே? ஆனா நம்ம லைட்டு, நமக்குள்ள இருக்க வெளிச்சம் சீரியல் பல்ப் மாதிரி இருக்குதா, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குது வெளிச்சம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திரும்பியும் வாசிங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னா, நம்ம கிரியைகள் மூலியமாக பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கிரியைகள் மூலமாக பிரகாசிக்கும். நம்ம கிரியைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது? வாய் நல்லா தேனா பேசுவாங்க எல்லாரும், இல்ல? அதுவா அப்படி இப்படி, நான் உங்களுக்கு அது செய்யறேன், நான் உங்களுக்கு இது பண்றேன், நான் உங்களுக்கு அப்படி பண்றேன், நான் உங்களுக்கு இப்படி பண்றேன், சூப்பரா பேசுவாங்க. அப்படி தேன்ல ஊர்ன பலாப்பழம் மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பட் செயல்பாடு ஒண்ணுமே இருக்காது. நம்ம அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓ செய்வாங்களோ, ஓ பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூட செய்யலாம் எல்லாரும். பட் ஆனா செயல்பாடு இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க நற்கிரியைகள், உங்க பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நற்கிரிகளை கேட்டு நாங்க போடல, நற்கிரிகளை கண்டு. அப்ப நீங்க செய்யறத அவங்க பார்க்கணும். நம்ம செஞ்சாதான் அவங்க பார்ப்பாங்க. ஆக்ஷன் இருக்கா? வெளிச்சம் இருக்குதா? செயல்பாடு இருக்குதா? அப்படின்னா இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின், இதுதானே? அன்னைக்கு கூட நாங்க திருநெல்வேலி போயிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க சமயத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. ½ an hour அவர் பேசினதே தெரியல, கடற்கடன்னு பேசினாரு. நான் அங்க இருந்த நாங்க 4 பேர் அவருக்கு ஆப்போசிட்ல இருந்தோம். எங்க 4 பேர் நம்பரையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவர் சிஆர்எஃப்ல அதாவது ஒரு பெரிய ஹை போஸ்ட்ல இருக்காரு, போலீஸ்ல. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் என் பொண்ணு அடுத்து கலெக்டர் ஆக போறான், நான் சென்ட்ரல்ல ஒர்க் பண்ணி இப்பதான் ரிட்டையர்ட் ஆயிருக்கேன், நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன், இந்த ஹெல்ப் பண்ணுவேன், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நிறைய நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், ரொம்ப அப்படியே நம்மள அப்படியே அட்மையர் பண்ணாரு. அப்படியே நம்ம அப்படியே கவர்ந்து பேசினாரு. நான் அப்படியே ஆமா சரி அப்படின்னு சொல்லி மண்டையை ஆட்டிக்கிட்டு கேட்டுட்டே பதில் பேசவே இல்லை. சரி சரின்னா இவங்க நம்பரை கொடுத்தாங்க, தாங்கன்ற நம்பரு. உடனே சரி உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க என்னனாலும் நான் பண்றேன், நான் வேலை வாங்கிடுவோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், நிறைய பேசுறாங்கன்னு வைங்களேன். உடனே அப்படியே மறந்துட்டோம். சரி வீட்டுக்கு வந்தாச்சு, அப்படியே மறந்தாச்சு. தி வெரி நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஃபோன் வருது. நான் ஒரு 12 பேரை நான் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னல சார், நான் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கறதுக்காக வந்தேன், வந்த இடத்துல கொஞ்சம் காசு ஷார்டேஜ் ஆயிட்டு, கொஞ்சம் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. எப்படி? இப்படிதான் இருப்பாங்க மனுஷங்க, இப்படிதான் மனுஷங்க இருப்பாங்க. வாய் அழகா பேசிரும், உள்ள அப்படியே நம்மள மயக்கிற அளவுக்கு பேசிரும். செயல்பாடு முரண்பாடா இருக்கும். நமக்குள்ள அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நமக்குள்ள முதலாவது வெளிச்சம் இருக்கணும். சின்னோடி சீரியல் பல்பு மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பெரிய அந்த ஸ்போர்ட்ஸ் லைட், மெர்க்குரி லைட் மாதிரி என்ன செய்யணும்? பிரகாசமா இருக்கணும். நமக்குள்ள வெளிச்சம். இப்ப சார் சொல்லும்போது கூட சொன்னாங்க, நாங்க கார் நடு காட்டுல இதாயிடுச்சு, அப்போ ஒரு வெளிச்சத்தை பார்த்து நாங்க எப்படா வெளிச்சத்தை பார்த்து போயிடணும்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதானே? அப்போ டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு, ஆஹா ஆண்டவர் நமக்கும் வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு, சாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்குள்ள அந்த லைட் இருந்ததுன்னா, லைட்டை தேடி தான் அவங்க போனாங்க, அந்த காட்டுக்குள்ள லைட் தேடி தானே போனாங்க அவங்க. இப்போ உங்களுக்குள்ள லைட் இருந்ததுன்னா நம்மளை தேடி மற்றவங்க வருவாங்களா மாட்டாங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை கண்டு, உன் நற்கிரியைகளை கண்டு, நம்ம செய்யறத பார்த்து அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம்? வருவாங்களாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வெறும் வாயிட்ட வண்டி ஓட்டினா மாத்திரம் போதாது, கிரியைகள் என்ன செய்யும்? நமக்குள்ள இருக்கணும். நம்ம கிரியைகளை பார்த்து மற்ற ஜாதிகள் எல்லாரும் இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன செய்யணும்? வெளிச்சம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க.
போதும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கோமா? நீங்கள்லாம் யார்? நம்ம தான். சரியா? நம்ம எப்படி இருக்கோமா? நல்ல நல்லா நல்லா சத்தமா சொல்லுங்களேன். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? நம்ம கண்ணாடி பார்த்து பேசுங்க. நம்ம எப்படி இருக்கோமா? உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கோமா? நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு நீங்க தான்மா வெளிச்சம். இந்த உலகத்துக்கு என்னது வெளிச்சமா இருக்குது? சன் வந்து வெளிச்சமா இருக்கு இல்லையா? மூன் வந்து நைட்டு வெளிச்சமா இருக்கு இல்லையா உலகத்துக்கே? அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நீ தான் வெளிச்சம்ன்றாரு. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வெளிச்சமா இருக்குமா? நம்ம உறவினருக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? நம்ம நண்பருக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வந்து எவ்வளவு தூரம் பாஸ் ஆகுதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சம்ன்றாரு. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்றாரு ஆண்டவர். அப்ப அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? பிரகாசம் இருக்கணும். அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும், நல்ல வார்த்தைகள் இருக்கணும், நல்ல பேச்சுகள் இருக்கணும், நல்ல செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை கண்டு, உங்கள் நற்கிரிகளை கண்டு, உங்கள் வெளிச்சத்தை கண்டு என்ன செய்வாங்க? எல்லா ஜாதியாரும் உங்களை தேடி வருவாங்க. அந்த வெளிச்சம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது அவங்க நம்மளை தேடி வந்தாங்கன்னா எங்க வருவாங்க? ஆண்டோட சமூகத்து வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சம் எங்க இருக்கணும்? வாசலுக்குள்ளேயா மனசுக்குள்ளேயா? மனசுக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். ஸ்டார் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே முதல்ல என்ன இருக்கணும்? நமக்குள்ள லைட் இருக்குதா? கரண்ட் போனாலும் அந்த லைட் எரியுமா அப்படின்னு சொல்லி என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடணும். எல்லா சூழ்நிலையும் அந்த லைட் எரியுமா? சந்தோஷமா இருக்கும் போது அந்த லைட் எரியுமா? துக்கமா இருக்கும்போது லைட் எரியுமா எரியாதா? என்ன செய்யணும்? நம்மளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 11:35 பாருங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்குமா? நம்மளே கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெளிச்சத்தை நமக்குள்ள கொண்டு வந்திருப்போம். சரியா? ஏதோ ஒரு சீரியல் பல்பு மாதிரி இருந்ததை வந்து ஒரு டியூப்லைட் அளவுக்கு, ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிரகாசம் உள்ள லைட்டா நம்மளே நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி வச்சிருப்போம், நல்லா ஜெபிச்சு. அப்படிதானே? ஆனா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நீ என்ன செய்? எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எச்சரிக்கையோடு கூட இருக்கணுமா? இந்த உலகத்துல நிறைய பாவங்கள், நிறைய இச்சைகள், நிறைய பொருளாசைகள், நிறைய விதமான நம்மள சிந்தனையை வந்து மழுக செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்குது. அதனாலதான் ஆண்டு சொல்றாங்க, நீ என்ன செஞ்சுக்கோ? உன்னுடைய வெளிச்சம் என்ன செஞ்சிடக்கூடாது? இருட்டா போயிடக்கூடாது. இருட்டு தேடி யாராவது வருவாங்களா என்ன? நம்ம வெளிச்சத்தை தேடி போவோமா? இருட்டு தேடி போவோமா? வெளிச்சத்தை தேடி போவோம். ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு? உன்கிட்ட இருக்கிற வெளிச்சம் என்ன செஞ்சிடக்கூடாது? இருளா போயிடக்கூடாது. அப்படின்னு என்ன செஞ்சுக்கோ? எச்சரிக்கையா இருன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, நம்பர் 1 நல்லா கை வச்சுக்கோங்க. எது கூட முதல்ல ஆட் பண்ணணும்? முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்கணுமா? விசுவாசத்தோட என்னது ஆட் பண்ணிக்கணும்? தைரியத்தை ஆட் பண்ணிக்கணும். தைரியத்தோட ஞானத்தை ஆட் பண்ணிக்கணும். ஞானம் கூட இச்சை அடக்கத்தை ஆட் பண்ணிக்கணும். இச்சை அடக்கத்தோட பொறுமையை ஆட் பண்ணிக்கணும். பொறுமை கூட தேவ பக்தியை ஆட் பண்ணிக்கணும். தேவ பக்தி கூட சகோதர சிநேகத்தை ஆட் பண்ணிக்கணும். சகோதர சிநேகத்தை கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். மொத்தம் எத்தனை வேணும்? 8 விஷயங்கள் வேணும். இந்த 8 விஷயங்கள் இருந்ததுன்னா நமக்குள்ள என்ன இருக்கும்?
வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். நம்ம வெளிச்சம் என்ன செய்யாது, இருளடைந்து போகாது. திரும்ப ஒரு முறை சொல்றேன் கேளுங்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். குறைச்சி வழங்குங்கள் போடல, கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து, அதை வாசிங்க. போதும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து மைனஸ் ஆகணுமா, ஆட் ஆகணுமா? என்ன போட்டிருக்கங்க? பெருக்கம். பெருக்குனாதான், ரொம்ப மல்டிபிள் பண்ணும்போதுதான் அது நல்ல நிறைய ஆகும், அப்படிதானே? இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. இருக்க ஒட்டாது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ, இதெல்லாம் யாருக்கு இல்லையோ, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்தரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். கண் சொருகி போனா குருடனாய் இருப்பாங்க, அப்படிதானே? குருடனுக்கு கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியும். அப்ப இருட்டா இருக்குமா, வெளிச்சமா இருக்குமா? இருட்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள், இந்த 8 விஷயங்களும் நமக்குள்ள இருந்து பெருகாமையே இருந்துச்சுது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோமா, கண் சொருகி போன கூடனா என்ன செஞ்சிருவோம், நம்ம இருந்துருவோம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் கர்த்தருடைய வெளிச்சத்தை தேடக்கூடிய பிள்ளைங்களாக, நமக்குள்ள வெளிச்சத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய பிள்ளைங்களாக, நற்கிரிகள் மூலியமாக மற்றவங்க நம்மள பார்க்கத்தக்கதாக அநேக காரணம் என்ன செய்யணுமா, செய்யணுமா. அதுக்காக மற்றவங்க பார்க்கறதுக்காக செய்யக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் ஆண்டவருக்காக செஞ்சு செய்யணும், செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மனுஷங்க என்ன செய்யலாம், நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நூற்றுக்கதிபதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நூற்றுக்கதிபதி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய வேலைக்காரனுக்காக என்ன செஞ்சாரு, ஆண்டவர்கிட்ட மண்டாடினார், அப்படிதானே? அப்போ அவருக்குள்ள இருந்த வெளிச்சம், அவருக்குள்ள என்ன இருந்தது, அந்த வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் இருக்கு போய் அவர் பிள்ளைக்காக வேண்டல, யாருக்காக வேண்டினாரு, வேலைக்காரனுக்காக. அப்ப அந்த வேலைக்காரன் சுகப்பெற்று வந்தான் அப்படின்னா அந்த எஜமான் மேல எவ்வளவு விசுவாசமா இருப்பான். அப்ப கூட இருக்கிற இன்னும் நிறைய வேலைக்காரங்க எவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க. இந்த நம்மளுடைய வேலைக்காரனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே நம்ம எஜமா எப்படி துடிதுடிச்சு போயிட்டாரு, நம்ம எஜமா எவ்வளவு நமக்காக வேண்டிக்கிட்டாரு, அந்த நன்றி உள்ள எண்ணம் வருமா வராதா? இதுதான் ஒரு ஒளியுடைய என்ன சொல்றது, ஆக்ஷன். ஒரு ஒளி ஒருத்தனுக்குள்ள, ஒரு வெளிச்சம் ஒருத்தனுக்குள்ள இருந்தது அப்படின்னா புத்தி இந்த மாதிரிதான் யோசிக்க வைக்கும். நல்ல சமாரியன் கதை எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல சமாரியன் அந்த ஒருத்தர் அடிபட்டு நொந்து கிடக்குறான். ஒரு 2 பேர் வராங்க, பார்த்துட்டு போறாங்க. ஆனா உதவி செஞ்சது யாரு, ஒரு சமாரியன். சமாரியன் வாரான், அவனை தூக்குறான், தன்னோட கழுது மேல வைக்கிறான், சத்திரத்துல கொண்டு போய் கிடத்தி சத்திரத்துல இருந்த ஆட்கள்கிட்ட காசும் கொடுத்து இதை நீங்க வச்சுக்கோங்க, இது போக உங்களுக்கு வேற ஏதாவது இவனுக்கு நீங்க செலவு பண்ணல, செலவாச்சுது அப்படின்னா நான் என்ன செய்யறேன், திரும்பி வரும்போது உங்களுக்கு தாரேன்றான். அவனுக்கு இன்னும் தலைவிதியா? அவனுக்கு என்ன வந்தது? இதுதான் வெளிச்சம், இதுதான் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரியான வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த நல்ல சமாரியனை போல ஒரு இருதயம், அந்த நூற்றுக்கதிபதியை போல இருதயம். மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. மோசை எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அழைச்சிட்டு வந்தாரு. அவ்வளோ ஜனங்களை அழைச்சிட்டு வரும்போது அவங்க எவ்வளவு முறுமுறுப்பு, எவ்வளவு கோபம், எவ்வளவு ஒரு பல்கடிப்பு, பயங்கரமா திட்டினாங்க மோசைய. ஆண்டவரே ஒரு சமயத்துல என்ன செஞ்சிட்டாரு, போதும் மோச விடுப்பா, நீ என்னை விட்டுரு, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, வணங்கா கழுத்தோடையவங்க, இவன் திருந்தவே மாட்டான், நீ என்னை விட்டுரு, நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னைய நான் உயர்த்துறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மோசே சொன்ன ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 32:32 வாசிங்க. யாத்திராகமம் 32:32. தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும். நீங்க மன்னிப்பீங்கன்னா மன்னிங்க, இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை
கிறுக்கி போடும். அப்ப யாரு பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டாயிற்று? மோசஸ் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியாச்சு. நம்ம பேரு இன்னும் எழுதப்படல. பட்டாச்சா படலையா? பட்டிருக்கு. அது மெயின்டைன் பண்றதும் அதுல இருந்து நம்ம ரிஜெக்ட் ஆகுறதும் நம்ம செய்கையில தான் இருக்குது. அப்படிதானே? இங்க மோசே பேரை எழுதி வச்சாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனா இப்ப மோசஸ் என்ன சொல்றான்? நீர் அவர்கள் பாவத்தை, யாரு அந்த வல்லெடுத்து வந்தாங்களே அவ்வளோ ஜனங்க, அந்த பாவியான ஜனங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிப்பீங்கன்னா மன்னிங்க, இல்ல அப்படின்னா உங்களால முடியாது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன் பேரை திருக்கி போட்டுருங்க சொல்லுவோம். நம்ம சொல்லிடுவோம். நம்ம எப்பா நான் செட்டில்டுப்பா, நான் தப்பிச்சிட்டேன்பா, அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா மோசஸ் என்ன சொல்றாரு? என் புஸ்தகத்தை என் பேரை கறிக்கப்படுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்களுக்கு அவங்கள மன்னிக்க முடியாதா? என் பேரை கறிக்க யார்கிட்ட சொல்றான்? ஆண்டவர்கிட்ட சொல்றான். எவ்வளவு பாசம்! அப்போ ஆண்டவரோட இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதா? ஹல்லேலூயா! இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் இந்த மாதிரியான வெளிச்சத்தை தான் என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கறாங்க. நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை ரொம்ப லேசா செய்வாரு. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்தவருக்கு லேசான காரியம். இது ஒரு மேட்டரே கிடையாது. வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம 2 பேர்ல ரீட் பண்ண மாதிரியான 8 குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாங்க? நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்களை ரொம்ப லேசா செய்வாங்க. இவர் மாத்திரம் இல்லை, இவர் போல இன்னொருத்தர் இருக்காரு, ஆபிரகாம். அவரு பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்துல அந்த சோதோம் குமோரா பட்டத்து மக்களை வந்து நினைச்சு போறேன், அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லும் போது ஆபிரகாம் என்ன ரெக்வஸ்ட் பண்றாரு, ஆண்டவரே அங்க நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, ஆண்டவரே அழிச்சாதீங்க ஆண்டவரேன்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா ஒரு 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ யோசிக்கிறான், 50 பேர் இப்ப இல்ல போல, அப்ப நம்ம அது கொஞ்சம் குறைச்சிக்கே போன்றான். ஆண்டவரே ஒரு 45 அப்படின்றான். சரி பரவாயில்லப்பா, ஒரு 45 பேர் நான் அழிக்க மாட்டேன்ப்பான்றான். ஐயோ 45 கூட பங்கு இல்லையா? அவர் பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஆண்டவரே ஒரு 40, சரி 40 பேர் இருந்தா பரவாயில்லப்பா நான் அழிக்க மாட்டேன்ப்பான்றாரு. ஐயோ 40 பேர் கூட இல்லையா? ஆண்டவரே 30 அப்படின்றான். சரிப்பா 30 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்ப்பா. ஐயோ 30 பேர் கூட இல்லையா? என்னடா இது? ஆண்டவரே ஒரு 20, சரிப்பா 20 பேர் கூட நான் அழிக்க மாட்டேன்ப்பா. ஐயோ 20 பேர் கூட இல்லையா? ஆண்டவரே ஒரு 10. பாருங்களா, ஏன் அந்த ஜனங்கள் மேல அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு ஆசை. அவங்க ரொம்ப மோசமான ஒரு ஜனங்கள், ரொம்ப அசிங்கமான ஒரு ஜனங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ரொம்ப அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்த ஒரு ஜனங்கள். அவங்க மேல ஆபிரகாமுக்கு ஒரு கற்றுதல், அவங்க மேல ஒரு இரக்கம். அந்த சமாரியனுக்கு வந்தது பாருங்க ஒரு இரக்கம், அது போல இவருக்கு ஒரு இரக்கம். ஆண்டவரை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, ஆண்டவரை அழிச்சிடாத ஆண்டவரே, இது மாதிரி கெஞ்சக்கூடிய ஒரு இருதயம் ஆண்டவர் என்ன செய்றாங்க? எதிர்பார்க்கறாங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குதா? போறான் போ அப்படின்னு நம்ம பேசுறோமா, அல்லது அவங்களுக்காக மன்றாடுறோமா? ஆண்டவர் இந்த மன்றாடுற வெளிச்சத்தை பார்க்கறாரு. இந்த இருதயம் வேணும் அவருக்கு. அப்போ வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு தோணும். ஆண்டவர் ஒரு 10, சரிப்பா 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்பாங்காரு. ஆனா அங்க யாரு 10 பேர் கூட அங்க இல்ல. அல்லேலூயா! இது மாதிரியான ஒரு நபரை ஆண்டவர் என்ன செய்றாங்க? எதிர்பார்க்கறாங்க. ஒரு மோசே போல, ஒரு ஆபிரகாம் போல, ஒரு நூற்றுக்கு அதிபதி போல, இது மாதிரியான மனுஷங்க என்ன செய்றாங்க? கர்த்தர் எதிர்பார்க்கறாங்க. யோசேப்பை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு அவங்களோட தன்னந்தம்பியால ரொம்ப நெருக்கப்பட்டு குழியில போடப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? எகிப்து தேசத்துக்கு கூட்டு வராங்க. அங்க அடிமையா இருக்கிறான். அங்க பார்வோன் ராஜாக்கு என்ன செய்யறான்? டிஸ்டர்ப் பண்றான். அந்த பாவ செயல்ல இருந்து விலகி போறான். சிறையில போடப்பட்டாங்க. திரும்ப அரசருக்கு சொப்பனம் காட்சி வருது. அந்த சொப்பனத்தை தெரிவிக்கிறதுக்காக யோசேப்பு வரான். அப்போ யோசேப்பு வந்தபோது இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அந்த ராஜா என்ன சொல்றாரு? எப்பா இவன் எவ்வளவு ஞானவனா இருக்கான்ப்பா, இவனுக்குள்ள அறிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? இந்த சேர்ல மட்டும்தான் நான் ராஜா, மற்றபடி எல்லாம் நீதான் அப்படின்றாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்ன கூட்டி குழியில கிடந்த ஒருத்தன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குழியில கிடந்தவன் இப்போ ராஜா சொல்றான் அவனை பார்த்து, இந்த சேர்ல மட்டும்தான் தம்பி நானு ராஜா, மற்றபடி எல்லாம் நீதான். நீ ஒருத்தனை வானா வருவான், நீ ஒருத்தனை போனா போவான். அப்படியே வைரவசனம் இருக்கு. எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். 40வது வசனம் வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய்,
உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அப்புறம் பாருங்க 44. நான் பார்வோனு, ஆனாலும் ஒருத்தன் கூட அவன் கையாவதோ அவன் காலையாவதோ அவங்க என்ன செய்யக்கூடாது, உன் பெர்மிஷன் இல்லாம அசைச்சிடக்கூடாது. எவ்வளோ ஒரு 5 minutes பிஃபோர் குழியில கிடந்து ஜெயில கிடந்தவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா இப்போ? ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இது மாதிரி மாறதுக்கு ஒரு செகண்ட் தானே. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? வெளிச்சம் இருந்தது. மேல 38வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? வார்த்தையை பாருங்க எப்படி இருக்குன்னா, அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ ஆவி இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தின் மூலியமாக ராஜாவோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. ஒரு பையன் உனக்கு தெரியாம என்ன செய்யக்கூடாது, அவன் கையோ காலையோ அசைக்க கூடாது. பாருங்க, எகிப்து தேசத்துல உள்ள எல்லாரும் எத்தனை அதிகாரி இருப்பாங்க, எவ்வளவு பெரியவங்க இருப்பாங்க, எவ்வளவு சின்னவங்க இருப்பாங்க, யாரும் இவன் பெர்மிஷன் இல்லாம ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய. அவன் அதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துருப்பானா? அவன் நினைச்சு பார்க்கலாம். அவன் ஜோமினிட்டே தான் இருக்கான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க கடந்து? சிறைச்சாலையில இருந்து. அப்படியே தாடியும் அப்படியுமா ரொம்ப அலங்கோலப்பட்டு இருந்தான். அவனை ராஜா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே அவனை மேல கூட்டு வந்து ஷேவ் பண்ணி விட்டு அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் தரித்து அப்படிலாம் இருக்கும். வேதத்துல இருக்குது பாருங்க, நல்லா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் தரித்து, ஏன் ராஜா முன்னாடி போக போறான்? ராஜா முன்னாடி போக போற ஒரு பர்சனை என்ன செய்யறாங்க, அழகா நீட்டா மாத்தி கொண்டு வந்து அப்படியே அடுத்த செகண்ட் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவனை தூக்கி ஒரு அரியணையிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. 5 minutes பிஃபோர் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் நடக்கணும் மாத்திரம் பாருங்க. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நமக்குள்ள என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல இன்னொரு மனுஷரை கூட பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது யாரை பார்த்து கேட்கா? எலிசாவை பார்த்து என்ன சொல்றான்? என் தகப்பனே, எங்க ஐயாவே, என் தகப்பனே என்ன கேட்கிறான்? என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று யாரை பார்த்து கேட்கா? ஒரு ராஜா ஒரு சாதாரண மனுஷனாகிய எலிசா அப்படிங்கிற மனுஷனை பார்த்து என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. எலிசாங்கிறது யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி, சரியா? அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? என் தகப்பனே. எவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க, என் தகப்பனே. அவரோட கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவனுக்குள்ள அவ்வளோ வெளிச்சம் இருந்துச்சு. எலிசாவுக்குள்ள அவ்வளோ வெளிச்சம் இருந்தது. அது எப்படிலாம் இருந்தது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி யாரெல்லாம் படையெடுத்து வராங்களோ இவன் என்ன செஞ்சிருவான்? முன்னக்கூட்டியே இவன் ஜெபிச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் போட்டிருக்காங்க, நீங்க எங்கெல்லாம் போயிடாதீங்க, இந்த இடத்தை தாண்டி இப்படி போங்கன்னு சொல்லி எல்லா ரூட்டும் சொல்லிடுவான். இந்த சீரிய நாட்டுக்காரங்க வந்து என்ன செய்வாங்க? ஒவ்வொரு முறை படையெடுத்து வரும்போது தோத்து போயிட்டே இருக்காங்க. உடனே இந்த ராஜாவுக்கு பயங்கர டவுட், சீரிய நாட்டு ராஜாவுக்கு பயங்கர டவுட்டு. ஏடா, நமக்குள்ள ஏதோ ஒரு உழைவாளி இருக்கான், அதுல நம்ம போய் அவங்கள பிளாக் பண்ணக்கூடிய ஏரியாவை அவங்க எப்படி கண்டுபிடிக்காங்க? அப்ப நமக்குள்ள ஒரு எத்தம் இருக்காண்டா அப்படின்னு நினைச்சிருக்காரு சீரிய நாட்டு ராஜா வந்து பேசிக்கிறார். அப்ப சீரிய நாட்டு ராஜாவுடைய ஊழியக்காரன் சொல்றான், ராஜா அப்படிலாம் இல்ல, அந்த இஸ்ரேல் நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கான், எலிசான் இருக்கான். அவன் பயங்கர தேவ பக்தி உள்ளவன். அவன் என்ன ஜெபம் பண்ணாலும், அவன் என்ன ப்ரேயர் பண்ணாலும், உங்க பள்ளி அறையில நீங்க ராணி அம்மாவோட என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அதை கொண்டு என்ன செஞ்சிருவான்? அவன் சொல்லிடுவான்றாரு. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பவர், ஹல்லேலூயா, எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ மகிமை, எவ்வளோ பிரகாசம். ஆண்டவர் அவன் கேட்கறதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்கிறாரு.
அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற உடனே இந்த ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னது, ஏன் பள்ளியில விஷயத்தெல்லாம் வந்து அவனுக்கு தெரியுமா? அப்ப அவனை பிடிங்கடா, பிடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. என்ன செய்யறான்? பயங்கர ஃபோர்ஸ், ஒரு பயங்கர ஆர்மி பட்டாளத்தை என்ன செய்யறான்? இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறான் அந்த சிரி நாட்டுக்காரன். அவங்க என்ன செய்யறாங்க? அப்படியே வந்து வளைச்சிட்டாங்க. இதுதான் மலை அப்படின்னா அந்த மலையை சுத்தி என்ன செய்ய யாருடைய சேனை நிக்குது? சீரிய நாட்டு ராணுவம் ஒரே ஒருத்தரை பிடிக்க நிக்குது. அந்த மலை மேலதான் அவர் இருக்காரு. அந்த மேல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள அவர் இருக்காரு. அவரும் அவருடைய ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்காரு. சுத்தி சேனை நிக்குது. அப்படியே நிக்கும் போது அதிகாலை இருட்டோடே வந்து அந்த ஊழியக்காரர் வந்து வெளியில வராரு. எலிசாவுடைய ஊழியக்காரர் வெளில வராரு. வெளியில வந்தோன்னு அவருக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே சுத்தி குதிரைகளும் ரதங்களும் ராணுவங்களும் அப்படியே சுத்தி நின்னா எப்படி இருக்கும்? இவங்க நம்ம வீட்டை சுத்தி அப்படியே போலீஸ்காரங்களாம் நின்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு வராங்க. இவனுக்கு பயங்கரமா பயந்து போய் இந்த ஊழியக்காரர் என்ன செய்றாரு? ஓடி போய் எலிசாட்ட போய் சொல்றாரு, ஐயா ஐயா, இந்த மாதிரி வந்து என்ன செய்றாங்க? நம்மளை சுத்தி வந்து சிறிய படை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றான். உடனே ரொம்ப கூலா, அந்த வசனம் அழகா இருக்கும். வாசிங்க, எடுங்க. 6ஆம் அதிகாரத்துல 15 வாசிங்க. வெளியே புறட்டு போகும்போது இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்ய போறோம் நம்ம? அப்படி கதறுதான். ஐயோ ஆண்டவனே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க 16. அவன் ரொம்ப கூலா சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், பயப்படாத, இப்ப என்ன, பயப்படாத, அமைதியாரு, என்ன பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நீ பேசுற? நானும் நீயும் தானடா இந்த இடத்துல இருக்கிறோம். இங்க சுத்தி ஆர்மி ஃபோர்ஸ் வந்து மடக்கி நிக்கிற, என்னப்பா பேசுன்னு இவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தயக்கம். உடனே இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். உடனே அவர் சொல்றாரு, உடனே ஜெபிக்கிறாரு எலிசா ஜெபிச்சு, ஆண்டவரே இனி கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்களேன் அப்படின்றாரு. உடனே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் கண்ணை திறந்து விடுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவன் கண்ணை திறந்துட்டாரு. திறந்த உடனே வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணினது, அவன் கண்கள் திறந்து உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை எப்படி இருக்குதா? நிறைஞ்சு போயிருக்குது. மழையே நிறைஞ்சிட்டு நிறைந்திருக்கதை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலை முழுவதும் என்ன செஞ்சிருக்கு? குதிரை நிக்கல, அக்கினிமயமான குதிரை நிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போகும்போதும் அக்கினி குதிரை கூடயே வரும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டை சுத்திலும் அக்கினி குதிரைகள் எப்போதும் நிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்ம பயப்பட வேண்டாம். நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது எப்போதும் நம்மளை சுத்தி அக்கினி குதிரைகளும் ரதங்களும் தூதர்களும் என்ன செய்வாங்க? நம்மளை சுத்தி ஆண்டு பாதுகாப்புக்கு எப்போதும் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. உடனே என்ன பண்றான்? இவன் வந்து திரும்ப ஒரு ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே இவங்களை வந்து கண்ணெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அதாவது சொருகி போற அளவுக்கு மாற்றுங்க, இவங்க வந்து சிந்தனையே இல்லாத அளவுக்கு மாற்றுங்கன்றான். அவங்க அப்படியே மயங்கினாப்புல மாறிடுறாங்க. உடனே என்ன செய்யறான்? அப்படியே அந்த சேனையை எங்க கூட்டு போறான்? ராஜாட்ட கூட்டு போறான். இஸ்ரேல் ராஜாட்ட கூட்டு போறாரு இந்த எலிசா. அந்த சேனையை போறான். வந்த சேனையை பூரா இப்ப எங்க போகுது? அப்படியே பித்து பிடிச்சாப்புல போறாங்க. அவங்களுக்கு எங்க போறோம்னே தெரியல. பித்து பிடிச்சாப்புல போறாங்க. பித்து பிடிச்சாப்புல போய் யார் முன்னா நிக்கிறாங்க? ராஜா முன்னா நிக்கிறாங்க. இதே போல இன்னைக்கு நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிருவாரு? மண்டையை கழுவி விட்டுருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்டைய கழுவி விட்டுருவாரு. நம்ம எதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்குள்ள என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருந்தாதான் பிரெயின் வாஷிங் நடக்கும். வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு வாஷிங் நடந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உடனே ராஜா கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே ராஜா அவங்க எல்லாரையும் பாக்குறான். பார்த்துட்டு என்னடா அவங்க சேனையில இங்க வந்து நிக்குதுன்னு சொல்லி பாக்குறான்.
அதுக்குள்ள அவங்க தெளிவாயிட்டாங்க, மயக்கெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு தெளிவாயிட்டாங்க. அவன் பயந்து போய் நிக்கிறான். ஏன்னா சுத்தி இவங்க குரூப். இப்ப ஐயோ என்னடா நடக்குது இங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம அங்கெல்லாம் நின்னோம், இப்ப இங்கெல்லாம் நிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமா ஒரு பயம். உடனே என்ன பண்றாரு, வந்து ராஜா கேட்கறான். அப்பதான் ராஜா கேட்கறான், என் தகப்பனே நான் இவங்களை என்ன செய்ய, வெட்டி போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார்கிட்ட? எலிசாட்ட கேட்கிறாரு. என் தகப்பனே நான் என்ன செய்யட்டும்? இவன் எலிசாவை பார்த்தா அவருக்கு பயங்கர பெருமிதம். ஏன்னா அவங்க அத்தனையும் நம்ம காலுக்குள்ள கொண்டு வந்துட்டானே, நல்ல வசமா மாட்டினாங்க, கொன்றுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான். என் தகப்பனே நான் உங்களை வெட்டி போட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், எலிசா சொல்றான், இல்ல எனக்கு நல்ல வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்றான். நல்லா வயிறார சாப்பிட்றாங்க, சாப்பிட்டவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேதவசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் அவங்க சண்டை கொடுத்ததுக்கு வரவே இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. வேதவசனம் அதான் சொல்லுது. எலிசா என்ன செஞ்சாரு? அதான் செஞ்சாரு. அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்தது, அவனுக்குள்ள இருந்ததுன்னா ஆமா கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படிதானே? ஒரு ராஜா இந்த மாதிரி என் தகப்பனேன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்ன செய்ய மாட்டான், ஒரு மனுஷன்ட்ட பேச மாட்டான். அவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கு போய் அந்த ராஜா அப்படி பேசினாரு. அவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கும் போய் அவன் அவங்களுக்கு இறங்கி உணவு கொடுத்தான். ஹல்லேலூயா. நமக்குள்ள வெளிச்சம் இருந்தாதான் இறக்கம் இருக்கும். நம்ம இறங்கினா மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நமக்கு இறக்கம் இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நினைச்சு நமக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். எலிசாவை போல ஒரு வெளிச்சம், யோசேப்பை போல ஒரு வெளிச்சம், நூற்றுக்கதிபதியை போல ஒரு வெளிச்சம், மோசேயை போல ஒரு வெளிச்சம், யோசேப்பை போல ஒரு வெளிச்சம், ஆபிரகாமை போல ஒரு வெளிச்சம். இது மாதிரியான வெளிச்சங்கள், அந்த நல்ல சமாரியன் போல ஒரு வெளிச்சம், அந்த மாதிரியான வெளிச்சங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்போதும் எப்படி இருக்கும்? வெளிச்சம் உள்ளதா இருக்கும். அநேக ஜனங்கள் நம்மளை நோக்கி நிச்சயிவாங்க, வருவாங்க, ஆலயத்தை நோக்கி வருவாங்க, கர்த்தரே தேவன்களை நிச்சயிச்சுக்குவாங்க, அறிந்து கொள்ளுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.